ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து நான் தான் வந்து எங்கள் வீட்டில் இட்லி சுட போகிறேன். இங்கே வந்து இட்லி சட்டியில் வந்து தண்ணி இருக்குது. இப்போ நான் பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு சட்டி அவிச்சாச்சு. இப்போ இதில் வந்து ஊற்றி நம்ம வைக்க போகிறோம். இப்போ ஒரு சட்டியில் 4 இட்லி, அதுக்கப்புறம் இன்னொரு இதுலேயே 4 இட்லி. வேறு சாம்பார் வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன். நம்ம கோயில்கோட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் சாம்பார். அந்த சாம்பார் தான் இந்த சட்டியில் இருக்குது. அதை வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். மாவு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் விற்பாங்க பார்த்துக்கோங்க, ஒரு அக்கா. அந்த பையனும் வீடியோ போடுவான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டில் தான் 35 ரூபா மாவு வாங்குவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு. என்ன சுடுது, வச்சுக்கலாமா? வச்சாச்சு வச்சாச்சு. இப்போ இட்லி வந்து பூட்டணும். நான் பாருங்க, பூட்டி நல்லா ஆவி மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இட்லி அவிச்சு வச்சுருக்கேன். சாப்பிடுமா இட்லி? ஏற்கனவே இட்லி அவிச்சு வச்சுருக்கேன். சாப்பிட்டுருவோம் வாங்க. ஒரு 2 இட்லி எடுத்துட்டு கோயிலோட சாம்பார், கோயிலோட சாம்பார் ஊற்றிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு கோயில் சாம்பார், கோயிலோட சாப்பாடுலாம் கொடுத்து வச்ச சாப்பாடு மாதிரி உண்மையை விட்டு போகிறேன். எங்கள் அப்பா தூங்குறாங்க. அவங்க ஏற்கனவே இட்லி சாப்பிட்டாங்க, தூங்கிட்டு இருக்காங்க. சமையல் டேஸ்ட்டு. நீங்களும் வெக்கப்படாமல் வீட்டில் சமையல் செய்யுங்க. எதுனாலும் பண்ணுங்கள். வீடு தூருங்க, பாத்திரம் வளர்க்குங்க, எதுனாலும் பண்ணுங்கள். பெண்கள் மட்டும் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பிறகு நம்ம பொண்டாட்டி மாசமாக இருக்கும்போது நம்ம தான் எல்லாமே பண்ணணும். நம்ம தான் எல்லாமே வீடு தூக்கணும், பாத்திரம் வளர்க்கணும், இட்லி வச்சு கொடுக்கணும், எல்லாமே நம்ம தான் செய்யணும். அதெல்லாம் இப்போவுமே கொஞ்சம் பழகிக்கோங்க. 100 இட்லி எடுத்துக்கிறேன். அது டேஸ்ட்டாக இருக்குது. சரி மக்களே, டாட்டா. மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மெயினாக என்ன மாதிரி பசங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அம்மா அப்பாவுக்கு பொண்டாட்டிக்கெலாம் இட்லியை வச்சு கொடுங்க. பாய்.